السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تبارك وتعالى في محكم التنزيل والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் சங்கையான ரபீஉல் அவ்வல் மாதத்தினுடைய முதலாவது ஜுமாவிலே நாம் எல்லாம் அனுபவிக்கின்றோம். ரபீஉல் அவ்வல் மாதம் என்றவுடன் அகில உலக இஸ்லாமிய மக்களுக்கும் ஞாபகம் வருவது, அகில உலகத்திற்கும் நேர்வழி காட்டுவதற்காக ஏக இறைவனால் இறுதி தூதராக அனுப்பி வைக்கப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பிறப்புதான் நம்முடைய ஞாபகத்திற்கு வருகிறது. இன்றைய தினத்திலே, குறிப்பாக இந்த மாதத்திலே, தமிழகம் தழுவிய அளவிற்கு எல்லா பள்ளிவாசல்களிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி தான் கண்ணியமான இமாம்கள் உரை நிகழ்த்துவார்கள் என்பதிலே மாற்று கருத்திற்கு இடம் கிடையாது. கிபி 570 ஆண்டு ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி ரபீஉல் அவ்வல் மாதம் பிறை 12 அன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல்லா ஆமீனா தம்பதிகளுக்கு ஏக புதல்வனாக பிறந்தார்கள் என்பதை உண்மையான வரலாறுகள் நமக்கு சான்றாக அமைந்திருக்கின்றது. 40வது வயதிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த உலகத்தில் யாருக்கும் வழங்காத, இனிமேல் வழங்க போகாத 2 பெரிய பதவிகளை அல்லாஹ் வழங்கினார். ஒன்று, இந்த சமுதாயத்தினுடைய ஆன்மீக தலைவர். இரண்டாவது, இந்த சமுதாயத்தினுடைய அரசியல் தலைவர். இந்த சமுதாயத்திற்கு ஆன்மீக தலைவர் யார் என்று கேட்டால் அரசியல் வழிகாட்டி, அரசியல் தலைவர் யார் என்று கேட்டால் உண்மையான இறை நம்பிக்கையாளர்கள் அந்த ஆன்மீக தலைவர் யார் என்ற கேள்விக்கும் அரசியல் தலைவர் யார் என்ற கேள்விக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைத்தான் பதிலாக சொல்வார்கள். இந்த 2 பதவிகளுக்கும் 100 விழுக்காடுகள் முழு தகுதி பெற்றவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் கிடையாது. அவர்கள் அரசியல் தலைவராக ஆக்கப்பட்டதற்கும் ஆன்மீக தலைவராக ஆக்கப்பட்டதற்கும் தேர்தல்கள் நடத்தப்படவில்லை.
சஹாபாக்கள் ஓட்டு போட்டு அவர்களை தேர்வு செய்யவில்லை, அல்லாஹ் அவர்களை தேர்வு செய்கின்றார். இந்த சமுதாயத்தினுடைய ஆன்மீக வழிகாட்டி, அரசியல் வழிகாட்டி, இதற்கு யாருக்கு தகுதி இருக்கிறது என்று சொன்னால், ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்த, அவர் பிறப்பதற்கு முன்னாலேயே தந்தையை இழந்துவிடக்கூடிய, பிறந்த 6ஆம் வயதிலே தாயையும் இழந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்குத்தான் அந்த 2 பெரிய பதவிகளை வகிக்கின்ற தகுதியும் அதிகாரமும் இருக்கிறது என்று அல்லாஹ் எண்ணிக்கொண்டு அவர்களுக்கு அந்த பதவியை வழங்கினார் என்பதை எண்ணி பார்க்க நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த 2 பதவிகளை பெற்ற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 23 ஆண்டுகள் ஆன்மீக தலைவராகவும் அரசியல் தலைவராகவும் மக்கள் மன்றத்திலே உலா வந்தார்கள். என்றைக்காவது பெருமை எடுத்திருப்பார்களா? நான் பெரிய ஒரு அரசியல் தலைவர், நான் ஒரு ஆன்மீக தலைவர் என்று கூறி மக்களுக்கு மத்தியிலே பெருமை அளித்தார்களா? மக்களை ஏமாற்றினார்களா? ஆன்மீக தலைவர் என்றால் என் இஷ்டத்துக்கு தான் நான் போவேன், அரசியல் தலைவர்னா நான் பணம் சம்பாதிப்பேன், லஞ்சம் வாங்குவேன், மக்களை ஏமாற்றுவேன், நான் வச்சிருந்தா சட்டம் அப்படின்னு சொன்னாங்களா? கிடையவே கிடையாது. பெருமானாரை எதிர்த்த எதிரிகள் கூட பெருமானாருடைய ஆன்மீக வழியிலும் அரசியல் வழியிலும் ஒரு சிறிய தவறை கூட அவர்கள் அவதூறாக கூட சுமத்த முடியாது. அந்த அளவிற்கு அப்பொழுக்கற்ற வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். தனக்கு மரியாதை செய்ய வேண்டும், தன்னை வரம்பி மீறி புகழ வேண்டும். இன்னைக்குள்ள அரசியல்வாதிகள், ஆன்மீகவாதிகள் தங்களை தங்களுடைய பக்த கோடிகள், தன்னுடைய தொண்டர்கள் வரவேற்க வேண்டும், வரம்பி மீறி புகழ வேண்டும் என்றெல்லாம் ஆசைப்படுகின்றார்களே, இந்த ஆசையில் ஒரு புள்ளியின் நிழல் அளவுக்கு கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஆசைப்பட்டது கிடையாது. ஏழையாக இருந்தாலும் செல்வந்தராக இருந்தாலும், படித்தவரோ பாமரரோ தெரிந்தவரோ தெரியாதவரோ எல்லோருக்கும் சமமான முறையிலே யார் யாருக்கு என்னென்ன மரியாதை கொடுக்க வேண்டுமோ, யார் யாரை எப்படி மதிக்க வேண்டுமோ, யார் யாருக்கு எப்படி பேச வேண்டுமோ அந்த முறைகள் மதித்தவர்கள், கண்ணியம் கொடுத்தவர்கள், பேசியவர்கள் தான் நம்முடைய ஆன்மீக தலைவர், அரசியல் தலைவர், நம்முடைய உயிரினும் மேலான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அருமையானவர்களே, தன்னை கேவலப்படுத்தியவர்களை கூட உயர்ந்த அந்தஸ்திலே வைத்தவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு காலகட்டத்திலே பெருமானாரை கொலை செய்வதற்காக வாள்களை தூக்கிக் கொண்டு அலைந்தவர், பெருமானாரை தூற்றியவர், பெருமானாரின் மீது கேவலங்களை அள்ளி வீசியவர். ஆனால் அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை தழுவிய பின்னால் நீங்கள் அஷரத்துல் முபஷரா, சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்ட 10 நபர்களிலே ஒரு நபர் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2வது நபராக உமரை சேர்த்து மகிழ்ந்தார்கள் என்பதை ஹதீஸ்களிலே நாம் பார்த்து வருகின்றோம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி பெருமானார் குறிப்பிடுகின்ற பொழுது, உமரின் நாவில் அமர்ந்து கொண்டு அல்லாஹ் பேசுகின்றார், உமரின் நாவில் அமர்ந்து கொண்டு அல்லாஹ் பேசுகின்றான் என்று சொன்னார்கள். என்ன காரணம்? உமர் ரலியல்லாஹு அன்ஹு பெருமானாரை சந்தித்து, யா ரசூலல்லாஹ், இது குறித்து ஒரு ஆயத்தை இறங்கினா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே ஜிப்ரீல் ஒரு ஆயத்தை கொண்டு வந்து விடுவார். ஒரு காலகட்டம் ஹிஜாப் என்பது இஸ்லாத்திலே இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களோடு பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது சஹாபாக்கள் வருவார்கள். பெருமானாருடைய மனைவிமார்கள் அங்கேயே நின்று கொண்டிருப்பார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், வரக்கூடிய ஆளுகள்ல நல்லவங்களும் இருப்பாங்க, நல்ல பார்வையும் இருக்கும், சில பேருக்கு அப்படி இப்படியும் பார்வை இருக்கும். அதனால உங்க பெண்களை திரை மறைவிலே நிற்க சொன்னால் நன்றாக இருக்குமே என்று சொல்லி வாயை முடிக்கல, வாயை மூடல. ஜிப்ரீல் ஒரு வசனத்தை கொண்டு வருகின்றார், அந்நிய ஆண்களுக்கு முன்னால் பெண்கள் நிற்பது கூடாது, திரைக்கு
திரைக்கு பின்னால் தான் நின்று பேச வேண்டும் அப்படிங்கிற வசனத்தை கொண்டு வருகின்றார் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். மது குறித்து அல்லாஹ் ஒரு சட்டத்தை இறக்கி வைத்தால் நன்றாக இருக்கிறது என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லும் பொழுதுதான் அல்லாஹ் ஒரு ஆயத்தை இறக்கி வைக்கின்றார். இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாமு ரிஜ்சும் மின் அமலி ஷைத்தான். மதுபானம், சூதாட்டம், அம்பி எறிந்து குறிகேட்டல் இவைகள் எல்லாம் ஹராம், அவைகள் எல்லாம் ஷைத்தானின் செயல்கள் அப்படிங்கிற வசனத்தை அல்லாஹ் இறக்கி வைத்தார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு பாதையிலே செல்வாரேயானால் அந்த பாதையில் ஷைத்தான் வருவானேயானால் உமர் வருகின்றாரே என்று நினைத்துக் கொண்டு ஷைத்தான் பின்னால் நோக்கி அவன் ஓடி விடுவான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை தூற்றிய, தன்னை கொலை செய்வதற்காக முயன்ற உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொல்லி காட்டுகிறார்கள். அருமையானவர்களே, இப்படியாக யார் யாருக்கு என்னென்ன மரியாதை கொடுக்க வேண்டுமோ அந்தந்த மரியாதையை அவரவருக்கு கொடுத்ததோடு மாத்திரமல்லாமல் சுயமரியாதையோடு வாழ்ந்த ஒரே தலைவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான். கண்ணியத்தை தேடவில்லை, மரியாதையை தேடவில்லை, மரியாதையும் கண்ணியமும் பெருமானாரை தேடி வந்தது. இப்ப எனக்கு நான் மரியாதை செய்யணும் அப்படின்னு நான் கேட்டுக்கொண்டால், நான் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க நீங்க எனக்கு மரியாதை செஞ்சா எனக்கு முன்னால எஞ்சி நிப்பீங்க. நான் போனவன சனியம் போயிட்டா அப்படின்னு சொல்லுவீங்க. அப்ப மரியாதையை நான் தேடுவது கூடாது. நான் தேடாமலேயே அல்லாஹ் உங்கள் உள்ளத்தில் போட்டு இவருக்கு மரியாதை செய், இவருக்கு கண்ணியம் செய் என்ற அல்லாஹ்வின் அந்த எண்ணத்தை போட்டு மக்கள் எனக்கு மரியாதை செய்தால் அந்த மரியாதை நீடித்திருக்கும், நிலைத்திருக்கும். நான் தேடி நீங்கள் கொடுத்தால் அது சபையில மட்டும்தான் அந்த மரியாதை இருக்குமே தவிர சபையை விட்டு வெளியே போன உடனே அந்த மரியாதை இருக்காது என்பதை எண்ணி பார்க்க நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். அருமையானவர்களே, ஆசிரியர்கள், பெற்றோர்கள், அரசியல்வாதிகள், ஆன்மீக தலைவர்கள், வயதில் மூத்தவர்கள் இவங்கெல்லாம் வந்தாங்கன்னா பொதுவாக சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்கள், கல்வியாளர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள், அரசியல்வாதிகள், ஆன்மீக தலைவர்கள் வருவார்களே ஆனால் அவங்க என்ன செய்வாங்க தெரியுமா? கையெடுத்து முத்தம் கொடுப்பாங்க, காலில் விழுந்து ஆசி வாங்குவாங்க, அவங்க கால கல்வி கொடுத்தா அதையும் குடிப்பாங்க. நடக்கிறது இன்னைக்கு சமுதாயத்திலே கண்கூடாக பார்த்து வருகின்றோம். இதே பழக்கம் இஸ்லாமிய சமூகத்தில் கூட ஒரு சில இடத்தில் காணப்படுவதை இன்றைக்கு நாம் கண்கூடாக பார்த்து வருகின்றோம். ஒரு ஆன்மீக தலைவர் அமர்ந்து இருப்பார், அவருக்கு முன்னால் சென்று சஜிதா செய்வார்கள், அவர் காலை வந்து ஆசி வாங்குவார்கள். இதே செய்திய ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க பாருங்க. அபூ தாவூத், தாரமி போன்ற நூல்கள்ல சகீஹான செய்தியாக இந்த செய்தி பதிவு செய்யப்படுகிறது. கைஸ் இப்னு சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள். அவங்க சொல்றாங்க ரசூலுல்லாஹ்ட்ட, அதைத்துல் ஹீரா, ஹீரான்னு ஒரு பழமையான ஊர், அந்த ஊருக்கு நான் வந்தேன். ஃபரஐத்துஹும் யஸ்ஜுதூன லிமர்ஸபானில் லஹும். மர்ஸபான் அப்படின்னா குதிரை வீரர் அர்த்தம். அங்குள்ள ஒரு வீரமான குதிரை வீரருக்கு மக்கள் எல்லாம் சஜிதா செய்வதை அவர் பார்க்கின்றார். அப்ப அவர் தனக்குள்ளார சொல்றாரு, இவருக்கே மக்கள் சஜிதா செய்தால் அப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு நாம செஞ்சா என்ன? ரசூலுல்லாஹ் தர தகுதியானவர்கள் என்று நான் எண்ணிக்கொண்டேன். அவர் சொல்கின்றார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹக்கு ஐ யுஸ்ஜத லஹு, இவருக்கே சஜிதா செய்யும் பொழுது பெருமானாருக்கு சஜிதா செய்வதுதான் மிகவும் ஏற்றமான செயல் என்று நான் எண்ணிக்கொண்டேன். ரசூலுல்லாஹ்ட்ட வந்தேன், ரசூலுல்லாஹ்ட்ட சொன்னேன், யா ரசூலல்லாஹ், இந்த மாதிரி மர்ஸபானுக்கு எல்லாரும் சஜிதா செய்யறாங்க, நீங்களும் ஒரு சேர போட்டு உட்காருங்க, நாங்களும் உங்க காலில் வந்து சஜிதா செய்யறோம், அதுக்கு நீங்க அனுமதி தாங்க என்று நான் கேட்டேன். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க தெரியுமா? இப்போ உள்ள சில ஆன்மீக தலைவர்கள் ஓகேன்றுவாங்க, காலில் விழுங்கன்னு சொல்லிடுவாங்க. ஆனால் ஆன்மீக தலைவருக்கெல்லாம் ஆன்மீக தலைவர், அல்லாஹ்வினால் தேர்வு செய்யப்பட்டவர்,
நபித்துவத்திற்கு முன்பும் சரிதான், நபித்துவத்திற்கு பின்பும் சரிதான். ஒரு பாவத்தை செய்யலாம் என்று கூட கற்பனையில் கூட என்னால் அந்த மாபெரிய தலைவர் என்ன சொன்னார் தெரியுமா? கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொல்கின்றார், அரஐத லவ் மரந்த பி கபரி அகுன்த தஸ்ஜுது லஹு. நான் இறந்த பின்னால், என்னை அடக்கிய பின்னால், என் அடக்க ஸ்தலத்தை நீ கடந்து செல்லும் பொழுது என்னுடைய அடக்க ஸ்தலத்திலே நீ சஜ்தா செய்வாயா அப்படின்னு கேட்கிறாங்க. என் கபரை நீ சஜ்தா செய்வியா அப்படின்னு கேட்கிறாங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, நான் செய்ய மாட்டேன். ரசூலுல்லாஹ்வுடைய கபருக்கு சஹாபாக்கள் சஜ்தா செஞ்சது கிடையாது. ஆனா இன்னைக்கு சர்வசாதாரணமாக சஜ்தாக்கள் செய்யப்படுகிறது. சஜ்தா செய்யக்கூடாது என்று சொன்னால் உடனே அவன் காபிரா செத்துருவான், முஸ்லிக்கான் செத்துருவான். சஜ்தா செய்யக்கூடாது என்று சொன்னவர்களை பார்த்து அவன் பெரிய ஷைத்தான், வயது வித்தியாசம் இல்லாமல் அவன் இவன் என்றெல்லாம் பேசக்கூடிய ஒரு காட்சியை இன்றைக்கு நாம் சர்வசாதாரணமாக பார்த்து வருகின்றோம். கபருக்கு சஜ்தா செய்யலாம் என்று ஒன்று இருக்குமானால் அது ரசூலுல்லாஹ்வுடைய கபருக்கு நாம் செய்திருக்க வேண்டும். அங்கே நாம சஜ்தா செய்யறது இல்லை. கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து கேட்கின்றார்கள், அகுன்த தஸ்ஜுது லஹு, என் கபருக்கு நீ சஜ்தா செய்வாயான்னு கேட்டாங்க. அவர் குல்துல்லா, நான் இல்லை யா ரசூலல்லாஹ் என்று நான் சொன்னேன். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஃபலா தஃஅலு, அப்படின்னா நான் உயிரோடு இருக்கும் பொழுதும் எனக்கு நீங்க சஜ்தா செய்யாதீங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு அடுத்து ஒன்று சொல்றாங்க பாருங்க, லவ் குன்து ஆமிரன் அஹதன் ஐ யஸ்ஜுத லி அஹதின் லஅமர்து நிஸாஅ ஐ யஸ்ஜுதன லி அஸ்வாஜிகின்ன லிமா ஜஅலல்லாஹு லஹும் அலைஹின்ன மினல் ஹக்கி. நான் யாருக்காவது அல்லாஹ்வை தவிர மனிதர்களில் யாருக்காவது சஜ்தா செய்வதற்கு நான் கட்டளையிட்டால், யாருக்கு யார் தெரியுமா சஜ்தா செய்வதற்கு நான் கட்டளையிட்டு இருப்பேன்? ஒவ்வொரு கணவன்மார்களுக்கும் அவருடைய மனைவிமார்கள் சஜ்தா செய்யும்படி நான் கட்டளையிட்டு இருப்பேன். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் சஜ்தா. லா தஸ்ஜுது லிஷம்சி வலா லில் கமர், சூரியனுக்கோ சந்திரனுக்கோ அல்லாஹ்வுடைய படைப்பினங்களுக்கோ நீங்கள் எதற்கும் சஜ்தா செய்வது கூடாது. நான் சஜ்தா செய்யுமாறு ஏறி இருந்தால் ஒவ்வொரு கணவன்மார்களுக்கும் அவன் மனைவி, அடுத்த மனைவி அல்ல, அவன் மனைவி சஜ்தா செய்யும்படி நான் கட்டளையிட்டு இருப்பேன். ஏனென்றால் ஒவ்வொரு மனைவிமார்களும் அவருடைய கணவன்மார்களுக்கு அந்த அளவிற்கு கடமைகளை செய்வதற்கு அவர்கள் கடமைப்பட்டிருக்கிறார்கள். அதை கூட நான் ஏவல அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்திகளை அபூதாவுது, தாரமி போன்ற நூல்களிலே நாம் பார்த்து வருகின்றோம். அருமையானவர்களே, அடுத்தவர்களுக்கு மரியாதை செய்ய வேண்டும். ஆலிம்களை நாம் சந்திக்கின்றோமா? ஆலிம்களுக்குள்ள மரியாதையை நாம் கொடுக்க வேண்டும். ஒரு மருத்துவரை நாம் சந்திக்கின்றோமா? அவருக்குள்ள மரியாதையை நாம் கொடுக்க வேண்டும். நமக்கு கல்வியை கற்றுத்தந்த ஆசிரியரை நாம் சந்திக்கின்றோமா? அவருக்குள்ள மரியாதை அவருக்கு நாம் கொடுக்க வேண்டும். அன்சிலுன் நாஸ மனாசிலஹு, ரசூலுல்லாஹ் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் தெளிவாக சொன்னார்கள், யார் யாருக்கு என்னென்ன மரியாதை கொடுக்கணுமோ அந்தந்த மரியாதை அவர்களுக்கு கொடுப்பதுதான் சுயமரியாதை என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை ஆசிரியருக்கு கொடுப்பதோ, அல்லாஹ்வுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை ஆன்மீக தலைவருக்கு கொடுப்பதோ இஸ்லாம் ஒருபோதும் அதை ஏற்றுக்கொள்ளவே செய்யாது. ஆனா இதுல இருவேறு கருத்துக்கள் இருக்கிறது. சரியான கருத்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஏன் கபருக்கு நீ சஜ்தா செய்வியா? இல்லங்கிறாரு. அப்பனா நான் உயிரோடு இருக்கும் போதும் நீ எனக்கு சஜ்தா செய்யாத. சஜ்தா என்பது நம்மை படைத்து நமக்கு வாழ்வாதாரங்களை தந்து நம்மை வளர்த்துக் கொண்டிருக்கின்ற ஏக இறைவனுக்கு மட்டும்தான் அந்த மரியாதை என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்லி காட்டுகிறார்கள். அருமையானவர்களே, ரசூலுல்லாஹ் வந்து சஹாபாக்கள் அமர்ந்திருக்கின்ற ஒரு சபைக்கு வருகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்கன்னா, ஒரு கம்பை ஊன்றி அதன் மீது சாய்ந்து அமர்ந்திருக்கின்றார்கள். முத்தகிஉன் அலா அஸா, ஒரு கம்பின் மீது சாய்ந்து அமர்ந்திருக்கின்றார்கள். ரசூலுல்லாஹ் எப்பவுமே கையில ஒரு கம்பு வச்சிருப்பாங்க, ஊன்றி நடப்பதற்காக அல்ல. அந்த கம்பு ஏன் அப்படின்னா, திடீரென்று ஒரு இடத்துல சிறுநீர் கழிப்பதற்கு செல்வதாக இருந்தால், அது வந்து ரொம்ப இறுகிய பூமியாக இருந்தால், அதை சிறுநீர் கழிக்கும் பொழுது அதனுடைய துளிகள் நம்ம மேல பற்றும். ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்கன்னா,
அந்த மண்ணை லேசா தோண்டிடுவாங்க. தோண்டி பிந்துவாக ஆக்கி அதிலே சிறுநீர் கழித்தால் நம் மீது படாது, துணிகள் படாது. ஒரு பாம்பு தேள் வந்துச்சுன்னா அடிக்கிறதுக்கு ஒரு கம்பு வேணும். எப்பவுமே கையில ஒரு அசாவை வைத்திருப்பார்கள். அந்த அசாவை என்ன செய்வாங்கன்னா ஊன்றி நின்று கொள்வார்கள், அதை ஊன்றி அதிலே சாய்ந்து கொள்வார்கள். இப்படி எல்லாம் ஹதீஸ்களிலே வருகிறது. அப்ப அந்த அசால சாய்ந்து இருக்கின்ற பொழுது ரசூலுல்லாஹ்விற்காக நாங்கள் எழுந்து நின்றோம். சஹாபாக்கள் சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்களே, நம்ம எழுந்து நின்று மரியாதை செய்வோமே, எழுந்து நிற்கிறார்கள். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா தக்கூமு, எனக்காக நீங்கள் எழுந்து நிற்காதீர்கள். கமா தக்கூமுல் அஆஜிபு, அந்நியவர்கள், மாற்று சமுதாயத்தை சார்ந்தவர்கள் மற்றவர்களுக்கு மரியாதை தருவதற்காக எழுந்து நிற்பதை போன்று எனக்காக நீங்கள் எழுந்து நிற்காதீர்கள். அரசியல் கூட்டத்தில் பாருங்க, அரசியல் தலைவர் வருகிறாரா, வீட்டுல இருந்து தூங்கியே எஞ்சிருக்க மாட்டாரு. ஸ்கூல் பிள்ளைகளை எல்லாம் சின்னஞ்சிறுசுல பெரிய பெண்ணம்பரிசு வரைக்கும் ரோட்டினுடைய 2 ஓரங்களையும் தலைவர் வருகிறார். அவர் தூங்கியே எஞ்சிருக்க மாட்டார். அவர் வீட்டுல இருந்து புறப்படுவதற்கு முன்னாலேயே இந்த பிள்ளைகளை எல்லாம் ரோட்ல கால் கெடுக்க நிக்க வச்சு, ஆன்மீக தலைவர் வர்றதாக இருந்தாலும் அரசியல் தலைவர் வர்றதா இருந்தாலும் 2 மணி நேரம் 3 மணி நேரம் அதிகாரிகள் நிற்பாங்க, காவல்துறை அதிகாரிகள் இருப்பாங்க, எல்லாரும் தலைவரை வாழ்த்தவா செய்வாங்க, திட்டிக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி எனக்காக நான் வருகின்ற பொழுது மரியாதை கட்டியும் என்பது உள்ளத்தை தான் இருக்க வேண்டும், வெளிப்படையில் வருவது கூடாது. அப்ப எனக்காக நீங்கள் எழுந்து நிற்காதீர்கள். அவர்களில் சிலருக்கு எழுந்து நின்று மரியாதை செய்வதை போன்று எனக்கு நீங்கள் மரியாதை செய்ய வேண்டாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். உடனே நாங்கெல்லாம் உட்கார்ந்து விட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொன்னா, இஷ்டகைனா ஐயது வல்லாஹ் லனா, யா ரசூலல்லாஹ், எங்களுக்காக நீங்க துஆ செய்யணும், நாங்க ஆசைப்படுகிறோம். இப்ப நான் உங்கள்கிட்ட சொல்லலாம், எனக்காண்டி நீங்க துஆ செய்யுங்க. நீங்க ஏன்ட்ட சொல்லலாம், எனக்காண்டி நீங்க துஆ செய்யுங்க. நான் கூட சமீபத்துல ஒரு ஆள்கிட்ட துஆ செய்யுங்க, ஒரு ஆலிம்சா வாழ்ந்துக்கிட்டு ஏன்ட்ட துஆ செய்ய சொல்றீங்க, நீங்களே அல்லாஹ்ட்ட கேட்க வேண்டியதானே அப்படின்ட்டு. ஏங்க நீங்க எனக்காண்டி துஆ செய்ய மாட்டீங்களா? அவனுக்கு தான் துஆ செய்யணும் அப்படிங்கிற. தாராளமாக எனக்கு நீங்க துஆ செய்யலாம். யாருடைய துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் என்பது நமக்கு தெரியாது. அதனால யாரும் யாருக்காகவும், உயிருள்ளவராக இருந்தாலும் சரிதான், இறந்து போனவர்களுக்காக இருந்தாலும் சரிதான், அடுத்தவருக்காக நாம துஆ செய்யும் பொழுது நம்ம தலைக்கு மேல ஒரு வானவர் அமர்ந்திருப்பார். இதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இப்ப நான் எனக்காக செய்யக்கூடிய துஆவை விட நான் உங்களுக்காக செய்யற பாருங்க துஆ, அந்த துஆ செய்யும் பொழுது என் தலைக்கு மேல உள்ள வானவர் என்ன சொல்வார் தெரியுமா? யா அல்லாஹ், இவர் அடுத்தவருக்காக எதையெல்லாம் கேட்டாரோ முதல்ல நீ இவருக்கு கொடு. எனக்காண்டி யாரு துஆ செய்யறா? என் தலைக்கு மேல உள்ள வானவர் துஆ செய்யற. இப்ப நான் துஆ செய்யறேன், யா அல்லாஹ், அந்த சகோதரருக்கு நல்ல சுகத்தை கொடு, சந்தோஷமான வாழ்க்கையை கொடு, அவங்க கணவன் மனைவிக்கு மத்தியில ஒற்றுமையை கொடு அப்படின்னு நான் துஆ செஞ்சா என் தலைக்கு மேல உள்ள வானவர் என்ன செய்யறாரு தெரியுமா? யா அல்லாஹ், துஆ செய்யற இவருக்கு நீ சுகத்தை கொடு, இவருடைய மனைவிக்கும் இவருக்கு மத்தியிலே ஒற்றுமையை கொடு, இவருக்கு சந்தோஷத்தை கொடு என்று எனக்காக அந்த மலக்கு துஆ செய்கின்றார். இப்ப பாருங்க, நான் அவருக்காக செய்த துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதை விட எனக்காக மலக்கு செய்தாரு பாருங்க, அந்த துஆவை அல்லாஹ் சீக்கிரமாக ஏற்றுக்கொள்வான். அதனால்தான் அடுத்தவர்களுக்கு எதிராக நம்ம துஆ செய்யவே கூடாது. யா அல்லாஹ், அவனை சாவடிச்சிருன்னா இவரு துஆ செய்வாரு, இவனும் அவனை சாவடிச்சிரு, தண்ணி நாளில உழ வச்சிரு அப்படின்னு நம்ம என்ன துஆ செய்கின்றோமோ அதே துஆ நமக்காக அந்த வானவர் செய்து கொண்டிருப்பான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இஷ்டகைனா ஐயது வல்லாஹ் லனா, எங்களுக்காக பெருமானார் துஆ செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்பட்டோம். உடனே ஃபக்கார ரசூலுல்லாஹ் எப்படி துஆ செய்யறாங்க பாருங்க, அல்லாஹும்ம ஃபிர் லனா வர்ஹம்னா வர்லஅன்னா வதகப்பல் மின்னா வஅத்கில்னல் ஜன்னா வநஜ்ஜினா மினல் நார். யா அல்லாஹ், எங்களுக்கு கிருபை செய்வாயாக, எங்கள் பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களை பொருந்திக் கொள்வாயாக, நாங்கள் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகளை நீ ஏற்றுக்கொள்வாயாக, எங்களை எல்லாம் சுவர்க்கத்தில் புகுத்துவாயாக, நரகத்தை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக.
யார் செய்யக்கூடிய துவா? ரசூலுல்லாஹ் துவா செய்றாங்க, சஹாபாக்களுக்காண்டி துவா செய்றாங்க, தொடர்ந்து துவா செஞ்சாங்க. வ அஸ்லிஹ் லனா ஷஅனனா குல்லா, எங்கள் காரியங்கள் அனைத்தையும் நீ சீராக்கி வைப்பாயாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் உங்களுக்கு எல்லாம் துவா செய்ய மாட்டேன்பா, பேசாம இடத்தை காலி பண்ணுங்க. ஆன்மீக தலைவர்கள் ஏதாவது சில்லறை கொடுத்தா தான் துவா செய்யறது, சில்லறை கொடுத்தா தான் காரியத்தை கையெழுத்து போடுறது அரசியல் தலைவர்கள். ஆனால் அந்த ஆன்மீக தலைவர் ஒரு சாதாரண சஹாபி போய் எனக்காண்டி துவா செய்கின்றாரோ, ரசூலுல்லாஹ் துவா செய்வாங்க. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு மிகப்பெரிய ஒரு செல்வந்தர், மதீனாவிற்கு செல்லும் பொழுது மிகப்பெரிய ஏழையாகத்தான் சென்றார். மக்காவிலே கோடீஸ்வரர். மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்யும் பொழுது உடுத்தின ஆடையோட தான் மதீனாவில் நிற்கிறார். உடனே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஒரு சஹாபியை நோக்கி, இவருக்கு கொஞ்சம் பேரிச்சம்பழம் ஏதாச்சும், இவருக்கு ஏதாச்சும் சொத்தை எழுதி கொடுங்கன்னாங்க. அப்ப அபூபக்கர் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு அப்படி சொத்தெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை, 2 பேரிச்சம்பழம் வேற ஏதாவது பாலாடை கட்டி எனக்கு கொடுங்க, நான் மார்க்கெட்ல போய் வியாபாரம் பண்றேன், எனக்காக நீங்க துவா செய்யுங்க அப்படின்னு துவா சொன்ன உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா அல்லாஹ், அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃபுடைய வியாபாரத்தில் பரக்கத் செய்வாயாக அப்படின்னு துவா செஞ்சாங்க. 2 பேரிச்சம்பழத்தை வித்தவரு கோடிக்கணக்கான சொத்துக்கு அதிபதியாக ஆனார். பெருமானாருடைய துவாதான் அவரை கோடீஸ்வரராக ஆக்கி வைத்தது. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் சொல்றாங்க, இந்த துவாவிற்கு பின்னால் நான் மண்ணை தொட்டாலும் மண் பொன்னாக மாறிவிடும், அந்த அளவிற்கு அல்லாஹ் எனக்கு பரக்கத்தை செய்தார் என்று அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டுகின்றார்கள். அருமையானவர்களே, சஹாபாக்கள் கேட்கறாங்க, யா ரசூலல்லாஹ், துவா இவ்வளவுதானா, இன்னும் எங்களுக்கு துவா செய்ய மாட்டீங்களா அப்படின்னு கேட்கும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஜும்மிஅத் லக்குல் அம்ரு, அந்த துவாவிலே உங்களுக்கு எல்லாமே அடங்கிவிட்டது. துன்யாவும் அடங்கிவிட்டது, தீனும் அடங்கிவிட்டது, மறுமையும் அடங்கிவிட்டது. அந்த துவாவினால் அல்லாஹ் உங்களுக்கு 3ஐயும் தருவார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அருமையானவர்களே, இன்றைக்குள்ள அரசியல் தலைவர்களை, ஆன்மீக தலைவர்களை பேர் சொல்லி அழைக்க முடியுமா? தலைவர் வருகிறார், ஷேக்னா வருகிறார்கள், இப்படித்தான் சொல்ல முடியும், பேரை சொல்ல முடியாது. ஆனா ரசூலுல்லாஹை மாற்று சமுதாயத்தை சார்ந்தவர்கள் பெயர் சொல்லி அழைத்தார்கள். யா முஹம்மத், முஹம்மதே என்று அழைத்தார்கள். சஹாபாக்கள் அழைக்கல, மாற்று சமுதாயம் அழைத்தது. ஹதீஸ்களிலே நாம் பார்த்து வருகின்றோம். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரியிலே 5809வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது. குன்து அம்சி மஅன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹோடு நான் நடந்து சென்றேன். ரசூலுல்லாஹ்வின் மீது புர்துன் நஜரானியுன், நஜரான் நாட்டு ஓரங்கள் தடித்த ஒரு சால்வை பெருமானார் மீது போடப்பட்டிருந்தது. அப்போ ஒரு அரபி, ஒரு கிராமவாசி வருகின்றார். வந்து என்ன செஞ்சார் தெரியுமா? ரசூலுல்லாஹ்வுடைய கழுத்துல கிடக்கிற போர்வையால ரசூலுல்லாஹ்வுடைய கழுத்தை அப்படியே உருக்கிட்டார். ஆன்மீக தலைவர் பக்கத்துல, அரசியல் தலைவர் பக்கத்துல நீங்க போகவே முடியாது, முன்னாலே அனுமதி வாங்கி தான் போய் பார்க்கணும். அந்த மாதிரி நிலைமைகள் ஒரு சில பேர்த்த தான். மற்றவர்களை சர்வசாதாரணமாக நாம் பார்க்கலாம், முசாபா செய்யலாம், அவர்களோடு பேசலாம், துஆ செய்யுங்கள் என்று சொல்லலாம், அவர்களை நசீகத்தை நாம் பெற்றுக் கொள்ளலாம். ஆனா ரசூலுல்லாஹ்வை என்ன செய்றார் அப்படின்னா, அந்த கிராமவாசி போய் முறுக்கிறார், சால்வையால் கடுமையாக முறுக்கின்றார். அப்ப அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அவர் முறுக்கிய காரணத்தினால கழுத்தில், பெருமானாருடைய கழுத்தில் தழும்புகள் விழுந்து விட்டது. இப்ப அந்த கிராமவாசி சொல்றாரு, யா முஹம்மத், முஹம்மதே அப்படின்னு அழைக்கிறார். ரசூலுல்லாஹ்வை பார்த்து அழைக்கின்றார். முர்லி மின் மாலில்லதி மின் மாலில்லாஹில்லதி இந்தக்க, உன்னிடத்தில் அந்த அல்லாஹ்வுடைய செல்வங்கள் இருக்கின்றது, அதை எனக்கு தருமாறு நீங்கள் ஏவுங்கள். அரசு கசானா பெருமானாருடைய கரத்திலே இருக்கிறது, சக்காத்துடைய பொருள்கள் இருக்கிறது, அதுல இருந்து எனக்கு ஏதாவது தரும்படி நீங்கள் ஏவுங்கள் அப்படின்ற உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லஹிக, சிரித்துக் கொண்டே சொன்னார்கள், அவருக்கு தேவையானது நீங்கள் எடுத்துக் கொடுங்கள். எந்த அளவுக்கு கொடுத்தாங்க தெரியுமா? ஒரு ஹதீஸ்ல பார்க்கின்றோம், 2 ஒட்டகம் நிறைய தானியங்களையும் பழங்களையும் சஹாபாக்கள் எடுத்து கொடுக்கிறாங்க. ஒரு ஒட்டகத்துல பல டன்னு நாம ஏத்தலாம்,
அப்ப 2 டன் அவருக்கு 2 ஒட்டகங்கள் நிரம்ப அவருக்கு உணவு பொருட்களும் தானியங்களும் வழங்கப்பட்டதாக ஹதீஸ்களின் மூலமாக நாம் பார்த்து வருகின்றோம். அருமையானவர்களே, அப்படிப்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த ஒரு மாதத்தில் தான் நாம் எல்லாம் அமர்ந்திருக்கின்றோம். தமிழகம் தழுவிய அளவிற்கு இந்த 12 நாட்களும் என்ன செய்வாங்கன்னா, ஒவ்வொரு பள்ளிவாசல்களிலும் பெருமானாருடைய அந்த வாழ்க்கை வரலாறுகளை பயானாக அவர்கள் வைத்திருக்கின்றார்கள். நம்ம நெல்லை மாநகரத்தில் கூட 12 பள்ளிவாசல்கள் போட்டெல்லாம் நம்ம வெளியே போட்டிருக்கிறோம். அந்த தண்ணீர் குடிக்கின்ற இடத்திலே ஒரு சின்ன அட்டைப்போடு தொங்கும். 12 நாட்கள் 12 பள்ளிவாசல்கள்ல மக்ரிபுக்கு பின்னால் இஷாவிற்கு பின்னால் பெருமானாருடைய சரித்திரங்கள் அழகான முறையிலே எடுத்து வைக்கப்படுகின்றது. இது போன்ற நிகழ்ச்சிகளிலே நாம் கலந்து கொண்டால் பெருமானாருடைய சரிதைகள் நமக்கு ஓரளவுக்கு தெரிய வரும் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு, எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த பாதையை காட்டினார்களோ அதே பாதையில் சென்று சுவர்க்கத்தை அடையக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அன்புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹ்.